ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க சேல்ஸ் வந்திருக்கு. சின்னதாக ஒரு ஏரியா சேஞ்ச் பண்ணி நம்ம சென்னையில் உள்ள வலசரவாக்கம் ஏரியாவில் ஒரு சூப்பரான ஒரு வீடு சேல்ஸ் வந்திருக்கு. அதுவும் 30 அடி ரோட்டில் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு வீடு. அந்த வீடை பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எலிவேஷன் பார்த்தீங்க, அருமையான ஒரு எலிவேஷன். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு கேட்டு வச்சு நம்ம வீட்டுக்கு என்ட்ரி போகிறதுக்கான வழி. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேட்டு வச்சு கார் பார்க்கிங், 2 கார் நிறுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங். இந்த வீடு டோட்டலாக 5 BHK ஹவுஸ். பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. லக்ஸுரி ஹவுஸ். வலசரவாக்கத்தில் மெயின் ஏரியாவில் இந்த வீடு இருக்குது. இந்த வீட்டில் போர் கிடையாது, ஃபுல்லாக கிணறு தாங்க. கிணறுல ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அது மூலிமா தான் உங்களுக்கு மோட்ரு போட்டு தண்ணி வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். இந்த வீட்டை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம எலிவேஷன் பார்த்தோம். அடுத்து வந்து கார் பார்க்கிங். ஒரு 2 கார் நிறுத்தல ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. இந்த வீட்டை சுற்றியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது வீடு. அதாவது ஃபுல்லாகவே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லக்ஸுரியாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா A to Z வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளம்பிங் ஒர்க்கில் இருந்து ஜாகுவார் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபுல்லாகவே டீக் வுட் தாங்க. டீக் வுட் அவ்வளோ சூப்பராக ஃபுல்லாக, அதாவது வாசப்படியிலேருந்து விண்டோவிலேருந்து எல்லாமே வந்து டீக் வுட்டில் தான் போட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த வீட்டை சுற்றியே காம்பவுண்ட் வால் இருக்குது. பின்னாடி கிச்சன்லேருந்து வெளியே அக்சஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு வழி வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் ப்ரொவென்ஷன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் ஏரியா அவுட்டோர் பார்க்குறீங்க, நம்ம இதை உள்ளே போய் தனியாக பார்க்கலாம். இந்த காம்பவுண்ட் சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டிக் டேங்க்கான அந்த அவுட்லெட் இதெல்லாமே வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே சுற்றி டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். மெட்டலில் உங்களுக்கு வந்து கிரிப்லாம் உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க. வாஸ்து 100% வாஸ்து இந்த வீட்டில் இருக்குது. இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் பார்த்த ஒரு வீடுங்க. இது வலசரவாக்கம், போரூர் இந்த ஜங்ஷனில் வீடு பார்க்குறவங்க கண்டிப்பாக என் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வர கொடுக்குற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடை விசிட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி இந்த வீடு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் ரொம்ப ஃபேமஸான ஏரியா. நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வர சொல்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஷூட்டிங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாடகை விட்டு கூட இதுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ட்ரியில் ஒரு சூப்பரான ஹாலை சுற்றியே ஃபுல்லாக விண்டோ வெளிச்சம் வர்றதுக்கான வழி அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்லேருந்து எல்லாமே லைட்ஸ், ஃபேன் எல்லாமே A to Z எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபர்னிஷ்டு, அதாவது இந்த ஃபர்னிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான் எல்லாமே. அதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டீக் வுட் தான். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டோர்ஸ்லேருந்து விண்டோலேருந்து எல்லாமே டீக் வுட் தான். நீங்கள் செக் பண்ணி அந்த வீட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ இன்டீரியர் ஒர்க்லாம் ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால தான் நான் அப்படியே வீடியோ எடுத்தேன். மேபி நீங்கள் வந்து இந்த வீட்டை பார்க்குறதுக்குள்ளே எல்லா இன்டீரியர் ஒர்க்கும் கிளியராக முடிஞ்சிருக்கும். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூம். பாருங்கள், பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வித் டிவி போர்ட்டிகோவோட சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் எல்லாமே இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் உட்பட எல்லாமே இங்கே A to Z எல்லாமே இந்த வீட்டில் இருக்குது. உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், உங்களுக்கு டிவி யூனிட் தனியாக வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு விண்டோ எல்லாமே லக்ஸுரி என்ற பேருக்கு கரெக்டான ஒரு அர்த்தம் இந்த வீட்டில் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு டோருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மெயின் டோர்லேருந்து பெட்ரூமில் இருக்கிற டோர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு டீக் வுட் உள்ள இதுதான். இப்போ இந்த பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தோம். இதுக்கு காமனாக ஒரு பாத்ரூம். இந்த பாத்ரூம் பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணுங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸுங்க. அதாவது இந்த வால் சுற்றியே மேலே வரையும் ஃபுல்லாகவே டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் ஹீட்டர் உங்களுக்கு ஜாகுவார் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் ஹீட்டரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனி பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த பாத்ரூமுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஹால் தொடர்ந்து ஒரு பெட்ரூம் பார்த்தோம். பெட்ரூம் அடுத்து உங்களுக்கு ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் பார்த்தோம். பாத்ரூம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டைனிங் ஹால். அந்த டைனிங் ஹாலில்
யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சின்ன வுட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஒர்க்கு போயிட்டுருக்கு, அது நேரில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச பூஜா ரூம், ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு ரெட் கலர் தீமில் ஒரு சூப்பரான ஷெல்ஃப்லாம் வச்சு 2 பக்கம் விண்டோ வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூஜா ரூம் தனியாக டோர் வச்சு, அதுலேயும் டீக் வுட் தாங்க. ரொம்ப சூப்பராக இருங்க. அதாவது எப்படி வாஸ்து எந்த அளவுக்கு பார்க்கணுமோ அந்த அளவுக்கு கிளியராக பார்த்து வாஸ்து வச்சுருக்காங்க. இப்போ பூஜா ரூம் தொடர்ந்து டைனிங் ஹால்லேருந்து அப்படியே கிச்சனுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி பாருங்கள். கிச்சன் ஃபுல்லாகவே இப்போ வந்து வுட் ஒர்க் போயிட்டுருக்கு. நீங்கள் வர சொல்ல ஃபுல்லாகவே எல்லாம் கிளியராக முடிஞ்சிருக்கும். ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்னியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. சிம்னி உங்களுக்கு வந்து பாருங்கள், இப்போது லேட்டஸ்ட்டாக உள்ள ஒரு வாஷ் பேஷன் ஃபுல்லாகவே வந்து வுட் ஒர்க், அதாவது A to Z, அதாவது கேமராலேருந்து உங்களுக்கு வந்து இன்டீரியர் ஒர்க்லேருந்து ஃபால் சீலிங்லேருந்து எல்லாமே கிளியராக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் ஏரியாவிலேருந்து வெளியே வந்துட்டோம். அடுத்து நம்ம டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்றதுனால உள்படி உள்ளே போய் நம்ம மேலே பார்க்க போகிறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 பெட்ரூம் வரும், ஒரு போர்ட்டிகோ வரும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மிரரில் தான் கொடுத்துருக்காங்க. மிரர் வித் வுட்டில் கைப்பிடி வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு லக்ஸுரியாக இருக்குங்க. அதாவது மெயின் ரோட்லேருந்து மெயின் ஏரியாவில் இருக்குது இது. இந்த வீடை பிடிச்சிருந்தா உடனே எனக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடை விசிட் பண்ணிவிடுவோம். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டெப்ஸ்லேருந்து மேலே வந்தோம்னா ஒரு போர்ட்டிகோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பெட்ரூம்குள்ளே மாஸ்டர் பெட்ரூமில் போகிறோம். மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். அதில் டிவி யூனிட், உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அட்டாச்சு பாத்ரூம், உங்களுக்கு ஃபால் சீலிங், லைட், ஃபேனு எல்லாமே A to Z, உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் எல்லாமே A to Z எல்லாமே கிளியராக பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தனித்தனியாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தீங்க அப்படின்னாலும் தனித்தனியாக உங்களுக்கு உண்டான அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைடில் ஒரு அழகான ஒரு புக்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட். இந்த ரெஸ்ட் ரூம் பாருங்கள் ஃபுல்லாகவே டைல்ஸ், அதாவது 2க்கு 2ல் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள். பெரிய பாத்ரூம், அதாவது இந்த பாத்ரூம் இல்லை 5 பாத்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்ரூம் தான். ஃபுல்லாகவே உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர்லேருந்து வாஷ் பேஷன், உங்களுக்கு மிரர்லேருந்து எல்லாமே கிளியராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்து 2வது பெட்ரூம் பார்க்குறோம். இந்த 2வது பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான். டிட்டோ அதே மாதிரி இருக்கும். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் வரும். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் தனியாகவே இந்த பில்டர் தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நியூ ஹவுஸ் தாங்க. பாருங்கள் இந்த விண்டோ பக்கத்தில் இப்போ ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டு மாதிரி எல்லோரும் உட்காந்து அங்கே காஃபி சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்கில் ஆகட்டும், உங்களுக்கு பெயிண்டிங் ஆகட்டும், எல்லாமே அதுக்கு மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரையும் ஒரு சில இடத்துல வால்பேப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா கூட பார்க்கலாம். பாருங்கள் இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம், அதுலேயும் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் கீசர் எல்லாமே கிளியராக வச்சுருக்காங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக் தாங்க. ஃபுல்லாகவே இந்த ஃபேன் எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல், உங்களுக்கு வந்து ஆல் டைம் வந்து CCTV கேமரா எல்லாமே வரும். இது வந்து 3வது பெட்ரூமுக்கு உண்டான ஒரு ரெஸ்ட் ரூம். இதுலேயும் வந்து பாருங்க ஃபுல்லாக அழகாக அந்த டைல்ஸ் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்துலேயும் உங்களுக்கு கீசர் ஜாக்வார் மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் 100% இதை வந்து தாராளமாக நீங்கள் இந்த வீட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். பாருங்கள் பெரிய மாஸ்டர் பெட்ரூம், ஃபுல்லாக ஃபால் சீலிங், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபால் சீலிங், பெயிண்டிங், உங்களுக்கு அந்த வுட் ஒர்க்கு எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பில்டர். இந்த பெட்ரூம்லேருந்து வெளியே ஒரு பால்கனி, சின்னதாக ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதையும் உங்களுக்கு ஒரு மிரர் டைப்பில் ரோட் வியூ பார்த்த மாதிரி ஒரு பால்கனி இதில் உண்டு. இதை போட்டிருக்கிற லைட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி உள்ள ஒரு மெட்டீரியல் தான். அது நீங்கள் வந்து நேராக செக் பண்ணியே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த போர்ட்டிகோ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த போர்ட்டிகோலேருந்து அப்படியே வெளியே போனோம் அப்படின்னா ஒரு பெரிய பால்கனி. அந்த பால்கனிலேருந்து அப்படியே நம்ம ரோட் வியூ பார்க்கலாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PVCயில் ஒரு அழகான ஒரு எலிவேஷன்
கொடுத்துருக்காங்க. நம்ம ரோட் வியூலேருந்து பார்த்தோம் இல்லைங்களா, அந்த எலிவேஷன் தான் அது. இங்கே நீங்கள் ஊஞ்சல் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு திங்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம 4வது பெட்ரூம் பார்க்குறோம். 4வது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ட்ரெஸ்ஸிங் ரூம், ஒரு அட்டாச்சு பாத்ரூம், ஃபுல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே வெஸ்டர்ன் பாத்ரூம் தான். அதனால் நீங்கள் இந்தியன்றதுனால கவலைப்பட வேண்டாம். எல்லாத்துலேயுமே வெஸ்டர்ன் பாத்ரூம் தான். இந்த வீடு கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. இதோடைய லேண்ட் ஏரியா அண்ட் பில்டப் ஏரியா நான் சொல்லியிருந்தேன். அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8000 லிட்டரில் சம்ப் ஒன்று இருக்குது. கார்ப்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டேங்க், அதாவது வாட்டர் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 லிட்டரில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயும் பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா எனக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 கோடி சொல்கிறாங்க. நெகோஷியேஷனுங்க. ஸ்ட்ரெயிட் ஓனர் தான். நேராக வாங்க, ஓனர்கிட்டே கூட்டிகிட்டு போகிறேன். நேராக நீங்கள் அவர்கிட்டயே நெகோஷியேஷன் பண்ணிங்க. இந்த வீடு கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடை விசிட் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு ஐடி நம்பர் கொடுத்துருக்கேன், அதை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.